கர்த்தருடைய நாமத்தில அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய இந்த அழகான நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆம், உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலு அன்பான வாழ்த்துக்கள். இந்த நேரத்தை நம்முடைய கர்த்தருக்காக ஒதுக்கி அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நான் ஒன்றாக இணைந்திருப்பது எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதாகமத்தில வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து நாம் ஸ்தோத்திர பலிகளை சொல்லப் போகிறோம். நாங்கள் மட்டும் சொல்லப் போவதில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் உங்களை இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு சொல்லுங்கள். வீட்டில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த சில நிமிடங்களை கர்த்தருக்காக ஒதுக்கி அவரை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், நீங்களும் எங்களோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஊழியக்காரனாகிய யோவானுக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை வெளிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலம் சமீபமாய் இருக்கிறது என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற 7 ஆவிகளுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை மற்றும் சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம். மகிமையும் வல்லமையும் உள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவுவதற்காய் ஸ்தோத்திரம். மேகங்களுடனே வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை குத்தினவர்களும் இயேசுவை காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம்பட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோவானை கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவில் உலாவினவரே உமக்கு ஸ்தோத்திரம். காண்கிறதை புத்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு என்று யோவானுக்கு வெளிப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். நிலையங்கி தரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றதே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிரசு வெண்மையாக இருந்ததே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதம் பிரகாசமான வெண்கலம் போன்றதே உமக்கு ஸ்தோத்திரம். பெருவெள்ளத்தின் இறைச்சலை போன்ற உம்முடைய சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கருக்குள்ள பட்டயத்தை வாயில் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொய்யரை கண்டுபிடிக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மறுத்தேன், இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தருகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிலே கொண்ட அன்பை புதுப்பிக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியில் செய்த கிரியை திரும்பச் செய்யும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்திருந்து பிழைத்தவருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் படும் உபத்திரத்தை பார்த்து பலன் அருளி செய்வரே உமக்கு ஸ்தோத்திரம். சடப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரண பிரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லையே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். கத்தரை பட்டும் விசுவாசத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவனுக்கு புதிய நாமத்தை கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களுள்ள தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுடைய ஆழங்களை கண்டுபிடிக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் பாரத்தை சுமத்தாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவனுக்கும் அவன கிரியைகளின்படி பலனளிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரும்பு கோலால் ஜனங்களை ஆளச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெண்வஸ்திரம் தரித்து உம்மோடு நடக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். நீ விழுத்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரத்தை தரிப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் அவன் நாமத்தை எழுதி பிதா முன்பாக அறிக்கையிடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் திறவுகோலை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அறுவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் அன்பாக இருக்கிறீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம்.
வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளத பற்றி கொண்டிரு என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிச்சிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்ப சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். வாசற்படியில் நின்று தட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த வாசலுக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவன் தன்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குள்ளாக கொண்டு போகும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வச்சிரகல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தை சுற்றியுள்ள வானவில்லிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனுக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலுக்காக ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம். 24 சிங்காசனத்தில் 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். சிங்காசனத்தை சுற்றி கண்கள் நிறைந்த 4 ஜீவன்களுக்காக ஸ்தோத்திரம். தாவீதின் வேறுமானவரை உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் இருப்பவர் மகிமைக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். புஸ்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்க ஜெயம் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய பாட்டை பாடச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய கண்கள் போன்ற 7 ஆவிகளுக்காய் ஸ்தோத்திரம். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 10,000 ஆகும் 1000 இருக்கும் தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். இடிமுழக்கம் போன்ற சத்தமே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே வல்லமையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமே ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை முகங்குப்புற விழுந்து தொழுது கொள்ளுகிற தேவதூதர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் துதியே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஞானமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கனமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வல்லமையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலமே உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உம்முடைய ஆலயத்திலே தேவனை சேவிக்கிற வெள்ளையங்கி தரித்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். வானத்தின் மத்தியில் பரந்த தூதனுக்காக ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுலண்டைக்கு எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே பசி தாகம் வெயில் எதுவும் இல்லையாகவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே எங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவரகசியம் நிறைவேறும் என்ற தூதனுக்காக ஸ்தோத்திரம். தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளை சிருஷ்டித்த கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகாரம் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே சதா காலங்களும் ராஜபாரம் பண்ணுகிறவராகவே உமக்கு ஸ்தோத்திரம். மகா வல்லமையை கொண்டு ராஜபாரம் பண்ணுகிறீராகவே உமக்கு ஸ்தோத்திரம். வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணுகிற மிகாவேல் தூதனுக்காக ஸ்தோத்திரம். சாத்தானும் அவன தூதர்களும் கீழே தள்ளப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். குற்றஞ்சாட்டுகிறவனாகிய சாத்தான் கீழே தள்ளப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சாவுக்கேதுவான காயங்களை சொஸ்தமாக்கும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய பொறுமைக்கும் விசுவாசத்திற்கும் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்களே ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் விளைவை அறுக்க வருகின்ற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகளே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகளே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொண்டவர்கள் தேவசுர மண்டலங்களை பிடித்துக்கொண்டு கண்ணாடி கடலருகே நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தராகவே உமக்கு ஸ்தோத்திரம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிற தேவதூதர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகளே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு உண்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த அதிகாரமுடைய தூதர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற பண்ணுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய நீதியாகிய மெல்லிய வஸ்திரத்திற்காய் ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனரே ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம்.
அல்லேலுயா. ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியதே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து சிங்காசனத்தின் மேல் உள்ள தேவனை ஆமேன் அல்லேலுயா என்று தொழுது கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தியமான வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றே உமக்கு ஸ்தோத்திரம். சூரியனில் நிற்கிற தேவதூதனுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசியின் ஆவியா இருக்கிறதே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். இருப்பு கோலால் அவர்களை அரசாளுகிறே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறீரே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றதா இருக்கிறதே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக கீரிட்டங்களை உமது சிரசில் கொண்டிருக்கிறியாகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் தேவனுடைய வார்த்தையாகவே உமக்கு ஸ்தோத்திரம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் என்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானையும் வலுசற்பத்தையும் பிடித்து கட்டி பாதாளத்தில் அடைத்து போடும் நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலுள்ள சேனைகள் தேவனை பின்செல்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பீரே. உமக்கு ஸ்தோத்திரம். யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைவார்களே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவைகள் ஒளிந்து போனதே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் புதிதாக்குகிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் குடிக்க கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தேவனாகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்றே உமக்கு ஸ்தோத்திரம். வாசல் அருகே நிற்கின்ற 12 தூதர்களுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்திலே உள்ள வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்திலே தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆலயமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிரகாசமான விடிவெளி நட்சத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் விளக்காகிய ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் தேவனுடைய மகிமை பிரகாசிப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்திலே ராக்காலம் இல்லையே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களே பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்றே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் வேறுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஓடி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நதியின் இருக்கிறையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவ விருட்ச மரத்தின் இலைகளை மருந்தாக்கினரே உமக்கு ஸ்தோத்திரம். இனி ஒரு சாபமும் இராதென்றே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே சூரியனும் வெளிச்சமும் தேவையில்லையே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய முகத்தை தரிசிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்வதவன் பாக்கியவான் என்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை தொழுதுகொள் என்று சொன்ன தூதனுக்காய் ஸ்தோத்திரம். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் என்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் பரலோக வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பார்களே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். விருப்பமுள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நாங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் உள்ள ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுத்தோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஸ்தோத்திர பலியை சொல்லியிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புகழும் மகிமையும் கனமும் இயேசுக்கே செலுத்துகிறோம். ஆமேன். ஆமீன்.